ஆங்கில ஆண்டு 2024 ஆகஸ்ட் மாதம் 28ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது ஆவணி மாதம் 12ஆம் நாள். இன்றைய கிழமைன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:04 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 28/8/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 28/8/2024 இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். தடைப்பட்ட போன காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி கண்டிப்பாக நடக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நல்ல நாள், அமைதியான நாள், தடைகள் மறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் ரிஸ்பா ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் கவனம் நிதானம் கண்டிப்பாக தேவை. செய்கின்ற செயல்களில் பொறுமை தேவை. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. எந்த வேலை செய்யும் போது நிதானமாக செய்யுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. எதிர்பாராத சில தனவரவுகள் கண்டிப்பாக இன்று வரும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பேச்சுக்களில் நிதானம் இருக்கணும். தான் உண்டு தன் வேலையுண்டு இருந்தால் அந்த நாள் உங்களுக்கு சிறப்புகள் அதிகமாக இருக்கும். மேலும் அடுத்தவருடைய கருத்துக்கு நீங்கள் மதிப்பளித்து தயவுசெய்து பணிந்து பேசுவது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, நீண்ட நாளாக மனதில் வாட்டி வதைத்த குழப்பங்கள் நீங்கும், கவலைகள் மறையும், தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உடன் இருப்பவர்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து நீங்கள் கேட்டுக்குங்க. அனைவருடைய கருத்தும் கேளுங்க. ஒரு செயலை செய்வதற்கு முன்பு 100 முறை யோசித்து செய்வது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்முறையான எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களிடம் தயவு செய்து விட்டு கொடுத்து போங்க. பெரியோர்களிடம் கீழ்ப்படிதல் அவசியம். அதே சமயத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியரிடம் அனுசரித்து போவது இந்த நாளை பொறுத்தும் நல்லது. அடுத்தவங்களுக்கு யாருக்காவது வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி தயவுசெய்து சிந்திங்க. ஏன்னா உங்களால் வாக்குறுதியை நிறைவேற்றவே முடியாது. கூட பிறந்த தம்பிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. இல்லைன்னா அவர்கள் மூலம் உங்களுக்கு கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த நாளை பொறுத்த வரைக்கும். வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளை காண்பீர்கள். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை இன்றைக்கி குறையும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு அலுவலகத்தில் கிடைக்கும். இதன் மூலம் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகள் சக ஊழியர்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவதை குறித்த யோசனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. நீண்டகால பிரச்சனை இன்று ஒரு முடிவுக்கு வரும். சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் நிறைந்த ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் செயல் வடிவமாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உடன் பிறந்தவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வெளிநாடு வெளியூரில் வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இன்பச் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க.
அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளே ஒற்றுமை, ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்பாராத சில உதவிகள், வரவுகள் இன்றைக்கி கிடைக்கும். பொருளாதார நெருக்கடிகள் குறையும். சேமிப்புகள் உயரக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வழக்கு சாதகமாக அமையும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடிய நாள். அதே போல் விலகி இருந்தவர்கள் உங்களோட விரும்பி சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். உற்றார் உடன் பிறந்தவருடைய வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உலகெங்கும் விருச்சிக ராசி நேர்களே, விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது தயவுசெய்து கவனம் தேவை. பொறுமையாக பேசுங்க, விட்டு கொடுத்து போங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தரிடம் புறம் பேசக்கூடாது. தான் உண்டு தன் மேலே உண்டு இருக்கணும். கடன் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரிடம் அனுசரித்து போங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு 100 முறை யோசிக்கணும். அடுத்தவருடைய கருத்து கேட்டு சரியான ஆலோசனை பெற்ற பின்பு எந்த ஒரு செயலும் செய்வது மிகவும் நல்லது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. கடன் பிரச்சனைகள் தீரும். கொடுத்த வாக்குறுதியை நீ காப்பாற்றுவீங்க. மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் மகர ராசி நேர்களே, நீண்ட நாளாக கணவன் மனைவிகளே கருத்து வேறுபாடு இருந்தால் கருத்து வேறுபாடு நீங்கும். பெற்ற தாய் தந்தை வழியில் உறவுகள் வெறுத்து விரோதியாக இருந்தால் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய நல்ல நாள். உற்றாருடன் பிறந்தவர்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மூத்த சகோதரர் வழியில் உங்களுக்கு சகாயம் உண்டு. வீடு வாங்குதல், சொத்து வாங்குதல் குறித்த யோசனை அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் கும்பராசி நேர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட பணிகள், திட்டமிட்ட காரியங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க. எந்த தடங்களுமே இருக்காது. மேலும் நீங்கள் செய்கின்ற செயல்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். ஒரு உத்வேகத்தை தரும். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீங்க. அதே சமயத்தில் புதிய முதலீடுகள் புகுத்தக்கூடிய நல்ல நாள். தொழிலை விரிவுபடுத்த உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கும். உலகெங்கும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினருடைய வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு போகும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது தயவுசெய்து கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வேற்று பாலினத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். உத்தியோகத்தில் உங்களுக்கு அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர்களை நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்களை மிக சிறந்த முறையில் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து உதவி செய்வீங்க. மேலும் சோழி பிரச்சனை ஜோதிட மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்ளும். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, இன்ப நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்குது. எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.